சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான பொழிவில் நாம் இப்போது பார்க்க இருப்பது திரு கருவூர் தேவர் அருளி செய்த முதல் திருப்பதிகம், அதாவது வரிசையில் 8ஆவதாக வரக்கூடிய தில்லை என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தில் இருந்து திருக்கடை காப்புல துறைவளர் தீந்தமிழ் மாலை என்ற ஒரு சொற்றொடர் வரும். அந்த சொற்றொடர் தான் இன்று நமது தலைப்பாக, அதாவது துறைவளர் தீந்தமிழ் மாலை என்ற தலைப்பில் இப்போது நாம் இந்த சிந்தனையை தொடங்கலாம். துறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தர்மயாதீன பதிப்பில் இதோடைய பொருள் என்ன போட்டிருக்காங்கன்னா புறத்திணை என்று பொருள் போட்டிருக்கிறாங்க. இந்த புறத்திணை அப்படின்னு போட்டதுனால கொஞ்சம் இந்த பதிகத்தையே ஆழமாக சிந்திக்கலாமே என்ற ஒரு எண்ணம் பெருமான் அண்ணாமலையார் கொடுக்க, அதன் காரணமாகத்தான் இந்த பொழிவு இப்போது நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. புறப்பொருள் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா தொல்காப்பியத்தின் வழி 12 திணைகளாக அதை சொல்லுவார்கள். அதாவது ஒரு ஆண்மகனுடைய வீரம், கொடை, கல்வி இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லுவது. அகம் புறம் என்பது தமிழர்களுக்கே உரித்தான அற்புதமான கவிதைகளில் வர்ற பாகுபாடாக பார்க்குறோம். வேற எந்த மொழியிலையும் நாம் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு எல்லாவற்றையும் அகம் புறம் என்று பிரித்தது. அதில் உள்ள புறம் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது நாம் வாழ ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு மனிதனும் வாழ ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 12 வயது வரை நாம் எல்லாருமே புறம் என்றதில் தான் இருப்போம். ஏன்னா அப்போதுதான் படிக்க ஆரம்பிப்போம், கலைகள் கற்றுக்க ஆரம்பிப்போம், ஓடி ஆடி விளையாடி எல்லாமே புறம். அந்த நேரத்தில் தான் கல்வியில் இருந்து விளையாட்டு, வீரம் எல்லாத்தையுமே நாம் கற்றுக்கிற ஒரு நேரம். 12 வயது தாண்டின பிறகுதான் அகம் என்ற உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கின்றது. அப்போதுதான் அகம் என்று வந்து அதற்கப்புறம் அப்படியே இல்லற வாழ்க்கை அப்படி இப்படின்னு வேற விதங்களில் நாம் போகிறோம். ஆனால் புறம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அதை பற்றின குறிப்பு தான் இன்றைய பாடலில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ புறம் அப்படின்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்க்குறோன்னா, புறப்பொருள் வெண்பா மாலை என்று ஒன்று இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அந்த பாடல் எப்படி வரும்னா, வெட்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேற்செல்வது வஞ்சியாம், உட்கார் எதிரு உன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் ஒழிங்கை, உதிர பொறுவது தும்பை ஆகும், போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம், அத்திணை தொழிலும் அத்திணை பூவும் அப்பெயர் பெறுதல் அந்நிலத்து உரியதே அப்படின்னு இந்த பாடல் வந்து நமக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். இது தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்ற ஒரு விஷயம்தான். இதை பார்த்தீங்கன்னா புறம் என்று சொல்லப்படுவது 7, அதாவது வெட்சி முதல் தும்பை வரை சொல்லுவது. புறம் அப்படிங்கிறது 3, அது வாகை, பாடான், பொதுவியல் என்று சொல்லப்படுவது. அகப்புறம் என்பது 2, கைக்கிளை, பெருந்திணை என்று சொல்லப்படுகின்ற 2. இதில் இந்த வெட்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனிரை கவர்தல். வெட்சி பூ இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, இட்லி பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அணிந்து கொண்டு மன்னனுடைய வேற ஒரு போர் தொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள அந்த ஆனிரைகளை கவர்ந்து வருவது. கரந்தை அப்படிங்கிறது வந்து எதிரி நாட்டினால கவர்ந்து செல்லப்பட்ட ஆனிரைகளை இந்த கரந்தை மலர் சூடி கொண்டு போய் மீட்டு வருதல். வஞ்சி அப்படின்னு சொல்கிறது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டில் போர் தொடுப்பது தான் இந்த வஞ்சி என்பது. காஞ்சி அப்படின்றது வந்து போர் தொடுக்கும் மன்னனோடு போர் புரிவது. உழிஞை அப்படிங்கிறது மாற்றரசன் தனது படையுடன் மதிலை கைப்பற்ற நினைப்பது தான் வந்து இந்த உழிஞை என்று சொல்லப்படுவது. நொச்சி அப்படின்னா மதிலுக்கு உள் இருந்தே பகைவர்களை எதிர்த்து போராடுவது, மதிலை காத்து நிற்பது. தும்பை அப்படிங்கிறது வீரர்களோடு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தும்பை அப்படிங்கிறத வந்து 2ஆக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒன்று வந்து 2 மன்னர்களும் வெற்றி மட்டுமே வேண்டும் அப்படிங்கிறது. எதனால் போர் தொடுத்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் ஒரே ஒரு காரணம், வெற்றி வேண்டும், நம்ம மண்ணை காக்க வேண்டும் அப்படிங்கிறது. வாகை பூ என்று சொல்லப்படுவது, வாகை திணை என்பது வெற்றியின் அடையாளமாக.
பாடான் அப்படிங்கிறது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி அல்லது வீரம் அல்லது செல்வம் அல்லது அவருடைய கருணை அல்லது அவருடைய புகழ் இப்படிப்பட்டதை போற்றி பாடுவது. அதனால்தான் பாடு ஆண் திணை என்பதைத்தான் பாடான் திணை என்று பார்க்கின்றோம். இது எல்லாத்திலையும் உள்ள பொதுவோ அல்லது இதில் எல்லாத்திலையும் சொல்லாத ஒன்றையோ எடுத்து பாடுவது தான் பொதுவியல் என்று சொல்லப்படுவது. அப்போ நாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா 7 புறமும் 3 புறமும் பார்த்துட்டோம். அகம்புறம் இப்போ பார்க்க போகிறது இல்லை, அதாவது கைக்கிளை பெருந்தனை இப்போ பார்க்க போகிறது இல்லை இந்த பதிகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பதிகத்தை 8வது திருப்பதிகம் கோயில் திருப்பதிகத்தை நாம் படிக்கும்போது எப்படி உருவகம் செய்யணும் அப்படி, ஏன்னா ஒரு திணைன்ற ஒரு கான்செப்டில் நாம் இதை பார்க்கணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த பாடலை எப்படி பார்க்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. நாடு என்று சொல்லப்படுவது, ஏன்னா இங்கே நாடு ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆண்மகனை பற்றின குறிப்பு. அப்போ அந்த நாடு எது அப்படின்னா நாம் தான், ஆன்மாக்களாகிய நாம் தான் இங்கே நாடாக உருவகம் செய்ய வேண்டியது. நமக்கு உட்பகையும் இருக்கு, வெளிப்பகையும் இருக்கு. உட்பகை என்ன சொல்லவே வேண்டாம், நமக்கு உள்ளேயே இருந்து நம்மளை குத்திக்கிட்டு இருக்குதில்ல, நம்ம பொறி புலன்கள் என்று சொல்லப்படுவது அதுதான். கண்ணு ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, தோல் ஒரு பக்கம் இழுக்குது, வாய் ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்குது, இப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்மளை இழுத்துட்டு இருக்குல்ல, அதுதான் உட்பகை. அப்போ வெளிப்பகை அப்படின்னு சொல்றது நம்மளை சுற்றி இருக்கிற 36 தத்துவங்களும் கருவிகரணங்களும் தான் நமக்கு இருக்கக்கூடிய வெளிப்பகை. அப்போ நாம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம மனதை அலைப்பாய விடுகின்றோமோ அது எல்லாம் வெளிப்பகை. அப்போ இந்த நாட்டை காக்கக்கூடிய மன்னன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய கதாநாயகன், இந்த பதிகத்தோடைய நாயகனாக இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலவன் சிவம். அப்போ அவருக்கு ஒரு படை இருக்கணும் இல்லையா, அதுதான் திருவருள். அப்போ நாம் இதை எப்படி பார்க்கணும் இந்த பதிகம் முழுவதும் அப்படின்னா, நாடு என்பதை ஆன்மா, உள்பகை வெளிப்பகை நமக்கு இருக்கு, இதை காத்து அருள் செய்யக்கூடிய மன்னன், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய மன்னன் சிவம், அவனுக்கு படையாக இருப்பது திருவருள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு மன்னன்னா என்னெல்லாம் அங்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோமா. தசாங்கம் என்ற ஒரு குறிப்பு நமக்கு 8ஆம் திருமுறையில் வர்றதை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த தசாங்கம் என்று சொல்லப்படுவது மலை, ஆறு, நாடு, நகர், மாலை, குதிரை, கொடி, யானை, முரசு, ஆணை என்று சொல்லப்படுவது. இதையெல்லாம் நமக்கு இந்த பதிகத்தில் வச்சு அருள் செய்திருக்கின்றார் கருவூர் தேவர். அப்படிங்கிறதுனால தானோ என்னவோ இதை புறத்திணை என்ற ஒரு திருக்கடை காப்பில் முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த பதிகம் முழுவதையுமே நாம் பிரபஞ்ச போர் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அடக்கிவிட முடியும். இந்த ஆன்மா பிரபஞ்சத்தோடு, அதாவது இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்மை மயக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், உள்ளுக்குள்ளால இருந்தே நம்ம மயக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும், அதில் இருந்து நம்மை மீட்டு எடுத்து பெருமானின் திருவடியில் சேருவதற்கு நமக்கு எதெல்லாம் உதவி செய்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு போர் தான் இந்த 8வது பதிகமாக நாம் பார்க்க வேண்டும். முதல் பாடல் பாருங்க, பண் புறநீர்மை. நாம் ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம். முதல் பாடல், கணம் விரி குடுமி செம்மணி காவைனா கரையணல் கட்சவி பகுவாய் பணம் விரி துத்தி பொறிகொள் வள்ளை ஏற்று பாம்பணி பரமர்தம் கோயில் மணம் வீரி தருதே மாம்பொழில் மொழுப்பின் மழை தவழ் வளரிளம் காமுகம் திணர் நீரை அரும்பும் பெரும் பற்ற போலியோர் தேருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாடான் திணை என்பதில் அழகாக பொருந்தது. ஏன்னா பாடுவதற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பாடு ஆண் திணை, பாடுவதற்கு ஏதுவாகிய ஒரு ஆண்மகனுடைய கல்வியோ செல்வமோ வீரமோ இதை எடுத்து பாடுவது. இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, கணம் விரி குடுமி. முதல்ல ஒரு 2 வரிகள் அந்த பாம்பை தான் வர்ணிக்கிறாங்க. பாம்புனா படையே நடுங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பாம்பை பெருமான் அடக்கி அவரது அணிகலன்களாக வைத்திருக்கின்றார் அப்படின்னா அவருடைய வீரம் அங்க புலப்படுது இல்லையா.
பாம்பாக நாம் பார்க்க வேண்டியது ஆசை, இச்சை. இந்த உலகத்துல நம்ம எதன் மேலெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அது எல்லாமே பாம்பு மாதிரி தானே, விரிஞ்சு சுருங்கி வருவது தானே. அப்படிப்பட்ட அந்த பாம்பை நம் ஆசை, நம்மள தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுடைய நாட்டத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா, அதையெல்லாம் இழுத்து வரக்கூடிய எங்கள் சிவபெருமான். ஏன்னா அந்த வீரம் கொண்டவர் நம்ம பெருமான் மட்டும்தான். அப்படிங்கிற குறிப்பினால தான் இதை பாடான் திணை என்பதில் மிக அழகாக வைத்து பார்க்க முடிகின்றது. இரண்டாவது பாடல் பார்ப்போம். யுவரும் பிறவி பௌவநீர் நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த ஐவரும் பாதையே ஆர்துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர் களைதரு நீலம் செய்வாரம்பரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. இந்த பாடல் நாம ஏற்கனவே பொருள் சிந்திக்கும் போது பார்த்திருக்கிறோம். வயல்கள் இருக்கு, அந்த வயல்களுக்கு நடுவில் அழகான அதாவது செஞ்சாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த வகை உயர் ரக நெல் விளைந்து கொண்டிருக்கின்றது. அதில் நீலோத்பல மலர்கள் பூத்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீலோத்பவ மலர் எத்தனை அழகிய மலர் அப்படிங்கிறது. ஆனால் அது தகுதியற்ற ஒரு இடத்தில் முளைத்ததனால அது களை என்று பிடுங்கி எறியப்படுகின்றது. எப்படின்னா நம்மை போன்று நாம அந்த நீலோத்பவ மலர் போலதான் உயர்ந்த ரகம் கொண்டவர்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நம்ம வினை காரணமாக தனுகரண புவனபோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல நாம முளைத்திருக்கின்றோம். இந்த இடம் எதற்குரிய இடம் அப்படின்னா வினையை அனுபவிப்பதற்கான இடம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல தகுதியே இல்லாத, அதாவது நம்ம இதற்கு மேல் இருக்க வேண்டியவர்கள், ஆனால் நம்ம தகுதியை குறைத்து கொண்டு இங்கே வருகின்றோம். அதனால் இந்த இடத்துல கடைசியர்களாக இருந்து பெருமான் நம்மை பிடுங்கி எடுக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நாம் பார்த்தோம். அதே மாதிரி 5 பேர் நம்ம கூடவே இருந்து நம்மை குழி தோண்டி புதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால எதிரி நாட்டினால் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்டு எடுக்கக்கூடிய கரந்தை என்ற அந்த திணையில இதை அடக்கலாம். ஏன் அப்படின்னா எதிரிகளாக இருப்பது நம்ம கூட இருக்கிற அந்த 5 பேர். அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற வினை காரணமாக நாம் தேவையில்லாத ஒரு இடத்துல முளைத்திருக்கின்றோம். கடைசியராக பெருமான் நம்மை மீட்டு எடுக்கின்ற அந்த ஒரு நிலைதான் இதை கரந்தை என்ற அந்த திணையில மிக அழகாக பார்க்க முடிகின்றது. மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம். தாயினேரிறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் பூரி பரமார்த்தம் கோயில் வாயினேர் அரும்பும் மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தாளிர் தீயினேர் அரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். இதுல பாருங்க, நாம பெருமானை நோக்கி அலற வேண்டும். தாயினேர் இறங்கும் தலைவ ஓ என்றும் தமியனேன் துணைவ ஓ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால். நம்மளை ஒவ்வொருத்தரும் இழுத்துட்டு போறாங்க. 5 பேர் இருந்து நம்மளை 5 இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இழுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல உடனேயே பெருமானை நோக்கி அலற ஆரம்பிக்கணும். பெருமானே அருள் செய் அருள் செய் அருள் செய் அப்படின்னு அலறினோன்னா பெருமான் என்ன செய்யறாரா, இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். பெருமான் இறங்கி நமக்கு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட கருணையாளன் தான் தில்லையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றவர். இததான்
நொச்சி திணையில் அழகாக அடக்க முடிகின்றது. நொச்சின்னா நாம் என்ன பார்த்தோம்? மதிலுக்கு உள் இருந்தே பகைவர்களிடம் இருந்து மதிலை மீட்பது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்போ உள்பகையாக இருக்கக்கூடிய இந்த 5 பேர் நம்மை இழுப்பதை உணர்ந்த மாத்திரத்தில் பெருமானை நோக்கி நாம் அலற ஆரம்பித்தோம்னா, தலைவ ஓ அப்படின்னு பெருமானே அப்படின்னு நாம் அழைத்தோம்னா பெருமான் நம்மை காத்து அருள் செய்வார். அப்போ உள் இருந்தே நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அழகான குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் உடல் அப்படிங்கிறது தான் இந்த மதில். இந்த உடலுக்கு உள் இருந்த பகைவர்களை பெருமான் நம்மை காத்து மீட்டு எடுக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பில் நாம் இதை நொச்சி திணையாக பார்க்க முடிகின்றது. அடுத்தது 4வது பாடல், திருச்சிற்றம்பலம். துந்துபி குழல் யாழ் மொந்தை வாணியம்ப தொடர்ந்திருடியர் கணம் துதிப்ப நந்தி கை முழவம் மூகிலென்ன முழங்க நாடம் பூரி பரமர்தம் கோயில் அந்தியின் மறை நான்காரணம் போதிந்த ஆறும் பெறல் மறை பொருள் மாறையோர் சிந்தையில் ஆரம்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். துந்துபி, குழல், யாழ், மொந்தை, முழவம் இது எல்லாம் எங்க ஒலிக்கும் அப்படின்னா ரம்யமான இசை வெற்றி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். தோல்வி இருக்கிற இடத்துல எங்கேயாவது நாம் இந்த மாதிரி இசைக்கருவிகளை உட்காந்து வாசிச்சுட்டு இருப்போமா? அங்கே உட்காந்து அழுதுகிட்டு தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் வெற்றி கிடைத்தால் என்ன செய்வோம்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்போ பெருமான் நந்தி முழவம் வாசிக்க பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அதோடு அந்த இடம் முழுவதுமே துந்துபியும் யாழும் குழலும் இப்படிப்பட்ட அழகிய இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து கொண்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னா இது வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூ என்ற திணையில் அமைந்த வெற்றியின் அடையாளமாக அமைகின்றது. வெற்றி களிப்பில் இசைக்கருவிகளை முழங்கிக் கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் நம் மன்னன் அப்படிங்கிற குறிப்பு. ஏன்னா அடியாரா வந்துட்டாங்கப்பா, வந்ததுக்கப்புறம் ஒன்னொன்னா கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா நாம் ஏற்கனவே தலைவவோ அப்படின்னு கூப்பிட்டுட்டோம், துணைவவோ அப்படின்னு கூப்பிட்டுட்டோம். அப்போ நாம் அந்த அடியார் என்ற அந்த இடத்துல முதல் படியில் காலை எடுத்து வச்சிட்டோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் ஒரு படி எடுத்து வச்சா பெருமான் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். நாம் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குத்தான் பெருமான் காத்திருக்கிறாரு. அந்த ஒரு வெற்றி களிப்பு, ஆஹா என்னுடைய பிரஜை என்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டா அப்படின்ற ஒரு ஆனந்த களிப்பு. அதனால தான் இங்கே வாகை என்ற மலராக நாம் பார்க்கின்றோம், வாகை திணையாக பார்க்கின்றோம். 5வது பாடல். கண்பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் காளை காணே ஓலமென்றோலேட்டு என் பேலாம் ஊருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்பவன் கோயில் பண்பல தெளிதேன் பாடி நின்றாட பனிமலர் சோலை சூழ்மொழுப்பில் செண்பகம் ஆரம்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். இதில் பாருங்க, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது தும்பை என்ற திணையில் அடங்கும். ஏன் அப்படின்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வைத்து வீரர்கள் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த பாடலை பாருங்க. கண்பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் களைக்கணே ஓலம் என்று ஓலிட்டு பெருமான் என்ன பண்ணுறாரு? பெருமானை நோக்கி நாம் அதாவது அடியார்கள் பெருமானை நோக்கி கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே அரும்பி நிற்கின்றது. பெருமானை பார்த்த மாத்திரத்தில் கைகள் மொட்டித்து நிற்கின்றது. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அடியார் இலக்கணம். அப்படிப்பட்ட அடியார் நடுவில் எனையும் இருத்தி அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இது ஏன் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் நாம் இதை தும்பையோட வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரர்களோடு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக போரிடுவதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஏன் இந்த அடியாரோடு இருப்பது வெற்றியை நோக்கின பயணம் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். இதுக்கு நாம் விவேகானந்தரோடைய ஒரு சொற்றொடருக்குள்ளால போகலாம்.
விவேகானந்தர் சொல்லுவாரு, மழை துளி, ஒரே ஒரு துளி, அந்த துளி நம்ம கையில விழுந்தது அப்படின்னா அது குடிக்கிற ஒரு நீராக மாறும். அதே ஒரு துளி நீர், அந்த மழை நீர் சாக்கடையில் விழுந்ததுன்னு வைங்க, கால் கழுவுறதுக்கு கூட அது பயன்படாது. அதே ஒரு தாமரை மலர் மேலே விழுந்தது அப்படின்னா அழகான ஜொலிஜொலிப்பில் நிற்கும், பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அதே துளி ஒரு சிப்பிக்குள்ள விழுந்தால் முத்தாக மாறுகின்றது. அப்ப நாம எங்க இருக்கிறோமோ நம்மளுடைய மதிப்பும் அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்களோடு நாம இருந்தோம்னா என்ன ஆகும்? நாமளும் கூடிய சீக்கிரம் புறம் பேச ஆரம்பிச்சிருவோம். புலம்பிக்கிட்டே இருக்கவங்க கூட இருந்தோம்னா புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதை விடுத்து பெருமானை நோக்கின அடியார்களோடையே இருந்தோன்னு வைங்க. இந்த அடியார்களோடையே இருப்பது அப்படின்றது, இப்போ நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு அடியார் கூட்டம் இல்லை, நாங்கள் வேலை காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால கோயிலுக்கு கூட போக முடியல, இல்லை கோயிலே இல்லாத ஊருன்னு கூட வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணலாம்? நாம் இப்போவும் நினைச்சாலும் அடியார் கூட்டத்தோடு இருக்கலாம். ஏன்னா யூடியூப் இருக்குது, புத்தகங்கள் நிறைய இருக்குது, நிறைய ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா முற்றோதல்கள் அது இதுன்னு செய்துட்டு வரோம். அப்படி உள்ள அந்த மாதிரி ஒரு இடங்கள்லையும் அடியார் நடுவில் நாம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா நாம் எல்லாருமே ஆங்கிலத்தில் சொல்லுவது போல ஹியூமன் பீயிங் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த வேர்ல்ட், ஆஃப் த யூனிவர்ஸ். நாம் எதை சுற்றி இருக்கின்றோமோ, ஆஃப் அவர் என்வாரன்மெண்ட், நாம் எதை சுற்றி இருக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுகின்றோம். நம் தன்மை அது போலவே மாறுகின்றது. நாம் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் எப்படி முடிவு பண்ணணும்? அடியார்கள் நடுவில் இருக்க வேண்டும். அப்போ அடியார்களோடு நடுவில் இருந்தோன்னா என்ன ஆகும்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச போருக்கு நாம் தயாராயிட்டோம். ஏன்னா மிக பலமான ஒரு படை நம்மோடு இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. அதனால தான் இதை தும்பை என்ற ஒரு குறிப்பில் நாம் வச்சு பார்க்கின்றோம். 6வது பாடல். நெஞ்சிடராகல ஆகம் புகுந்தோடுங்கும் நிலைமையோடிருள் கிழித்தெழுந்த வெஞ்சுட சுடர்வ போன்றொளி தோளும்பும் விரி சடையடிகள் தம் கோயில் அஞ்சுடர் போரிசை ஆழி சுழ்வட்டத்து அகம்படி மணி நீரை பரந்த செஞ்சுடர் அரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சு இடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கும் நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர். அப்படின்னா என்ன பொருள்? உள்பகை வெளிப்பகை என்று எதுவாக இருந்தாலும் அதை அழித்து, நம்மக்கிட்ட இருக்கிற பகை என்னன்னு நமக்கே தெரியும். உள்ளே இருக்கிற பகை சொல்லவே வேண்டாம், நம்மளுடைய ஆணவம், அதுதான் இருள். அந்த இருளை அகற்றுவதற்காகத்தான் பெருமான் செஞ்சுடராக வருகின்றார். அப்போது என்ன ஆகும்? நெஞ்சில் உள்ள இடர் அகலும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். ஆக நொச்சி திணையில் இது மிக அழகாக பொருந்தி வருகின்றது. மதிலுக்கு உள் இருந்தே பகைவரிடம் இருந்து மதிலை காப்பது. பெருமான் என்ன செய்கின்றார்? உள்ளேயே சோதியாக நிற்கின்றார். ஏன் நாம சொன்ன மாதிரி அடியார் நடுவில் நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அடியார் நடுவில் இருந்துட்டோம்னா என்ன பொருள்? நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்குதுன்னா நாம் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருப்போம். தேவையில்லாத ஒரு விஷயத்தை நோக்கி போக மாட்டோம். ஒருத்தரோட போகிறோம், ஏங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்துடலாமா, இந்த ஷாப்பிங்க்கு போகலாமா அப்படின்னாங்கன்னா அங்கேருந்து நாம் எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஏன்னா நாமளும் திருப்பி இதே மாதிரி கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்குத்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாம் இருந்தோம் அப்படின்னா நாமளே ஒரு சோம்பேறித்தனத்தில் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆணவம் அதை தடுக்கின்றது, அந்த இருள் அதை தடுக்கின்றது. ஆனால் நம்ம கூடவே இருக்கின்ற அடியார்கள் உந்துதலின் காரணமாக பெருமான் அங்கே சோதியாக நிற்பதனால நம்மை சரியான இடத்திற்கு அழைத்து சென்று விடுவார். ஆக நொச்சி என்ற அழகான ஒரு திணையில் இந்த பாடலை பொருத்தி நாம் பார்க்க முடிகின்றது. சரி, 7வது பாடல். பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால்விடையோன் தூத்திரள் பளிங்கில் தோன்றிய தோற்றம் தோன்ற நின்றவன் வளர்கோயில்
நாத்திரள் மாறையோர்ந்து ஓமகுண்டத்து நறுநெய்யால் மாறையவர் வளர்த்த தீத்திரள் அரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் பெருமானோடைய கருணை, அவருடைய அழகு, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். ஆக பாடு ஆண் திணை என்ற பாடாண் திணையில அழகாக பொருத்தி பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னா பெருமானுடைய உருவத்தை வருணிக்கின்றார்கள், அவருடைய கருணையை வருணிக்கின்றார்கள். அவர் எப்படிப்பட்டவர், பளிங்கு போல இருக்கிறார், அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு எல்லாமே பாடாண் திணையில் வைத்து அற்புதமாக பார்க்க முடிகின்றது. 8வது பாடல். சீர்த்த திண்புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் போர்த்ததம் பெருமை சிறுமை புக்கொடுங்கும் புணர்புடை அடிகள் தம் கோயில் ஆர்த்து வந்தாமரித்து அமரரும் பிறரும் அலை கடல் இடுதீரை புனித தீர்த்த நீர் அரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. இதுல பாருங்க, புவனம், அதே நேரம் அண்டங்கள், நாம சொன்னோம் இல்லையா தசாங்கம் அப்படிங்கிறது, அந்த தசாங்கத்தை இங்க அப்படியே வச்சு பார்க்கலாம் நீங்க. அதாவது பெருமானுடைய நாடு எது அப்படின்னா அண்டங்கள் அனைத்தும் அவருடைய நாடு. அப்போ அவருடைய ஊர் புவனம் தான், நாம இப்ப இருக்கிற பூமி தான். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 தசாங்கத்தையும் நாம் இந்த பதிகத்தில் பார்க்க முடிகின்றது. அந்த குறிப்போடு நாம் இப்போ பார்த்தோன்னு வைங்களேன், உழிஞை என்ற குறிப்பு, உழிஞை என்ற அந்த திணையில் வரக்கூடிய பாடலாக இதை பார்க்கின்றோம். ஏன்னா மாற்றரசனாகிய சிவபெருமான் மீது அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கூட இருக்கிற கருவிக்கரணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, 36 தத்துவங்கள், கருவிக்கரணங்கள், இது போன்ற பகைகளை பெருமான் வென்று கொடுக்கின்றார். அந்த குறிப்பு தான். அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த புவனம் போகம் இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மயக்கிட்டு தான் இருக்கு, நம்மை அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுத்துட்டு இருக்கு. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, வெளியில் உள்ள பகையையும் தகர்த்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். அப்போ பெருமானுடைய நாடு எது, ஊர் எது, அவருடைய வெற்றி சின்னம் எது, அவருடைய படை எது, அவருடைய முரசு எது, இது எல்லாத்தையும் நாம் வச்சு பார்க்கும்போது வெற்றி வாகை என்பது கண்டிப்பாக பெருமானுக்குத்தான் உண்டு. அப்படின்னா நாம் இந்த நாடாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக பெருமானின் திருவடியில் தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடல். அடுத்தது பாருங்க, 9வது பாடல். இதுவும் பாடாண் திணையில வர்றது தான். பின்னு செஞ்சாடையும் பிறை தவள் முழுப்பும் பெரிய தம் கருணையும் காட்டி அன்னைதேன் காலந்தின் நாமுதுகந்தளி தாங்கு அருள் பூரி பரமர்தம் கோயில் புன்னை தேன் சோரியும் பொழிலகங்குடைந்து பொறிவரி வண்டினம் பாடும் தென்னதேன் அரும்பும் பெரும் பற்ற போலியூர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. பெருமானுடைய கருணையை இதை விட அழகாக யாரும் சொல்ல முடியாது. பெருமானுடைய சடைனாலே ஞானம், அதுல சந்திரனை வைத்திருக்கின்றார். சந்திரன் என்பது அடைக்கலமாக சென்ற ஒருவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற சாமி. இன்னைக்கு நாம யார்கிட்டையாவது போய் இது என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அதை வச்சு உங்களை என்னெல்லாம் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குறது தான் பார்ப்பாங்க. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த வீக்னஸை தெரிஞ்சு அழகாக தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாரு. யார்கிட்டங்க போய் நாம் நம்மளுடைய வீக்னஸை சொல்லணும், பெருமான் கிட்ட தானே சொல்லணும். சிவபூசை முடித்த உடனே பெருமானை முன்னாடி உட்கார வச்சுட்டு உங்கள் வீக்னஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறாருன்னு பாருங்க. மனிதர்களை நாடி நாம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காத அளவுக்கு அற்புதமாக நம்மை பாதுகாப்பார். பெருமானுடைய கருணையை, அதான் பெரிய தம் கருணையும் காட்டி, அதுவும் எப்படியா, அன்னை தேன் கலந்து அங்க அமுது நமக்கு கொடுப்பது போல அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். தேன் கலந்து சாப்பாடை கொடுத்துட்டு இருக்கிறாராம்.
ஏன் அப்படின்னா இந்த உடலுக்கு தேவையான வினையை நாம் கசப்பு தானே, அந்த வினையை சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம்ல, அதனால தான் பெருமான் என்ன பண்ணுறாரு, தனு கரண புவன போகம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் இனிப்பு உண்டுமோ அதெல்லாம் கலந்து கலந்து கொடுக்குறாரு. சீக்கிரமாக அந்த வினையை முடிச்சிட்டு வா, சீக்கிரமாக அந்த வினையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்து தேன் கலந்து கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கருணை கொண்டவர். அப்போ பாடான் திணையில் எவ்வளவு அழகாக இது பொருந்துது. பெருமானோடைய வீரம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொறிபுலன்களை அடக்கக்கூடிய வீரன் பெருமான் தான். அவருடைய கருணை ஏன்னா நம்மை மீட்டு எடுத்து எது தேவையோ அந்த உயிருக்கு அந்த பக்குவத்தில் கொடுக்கக்கூடிய கருணை. ஆக இதைத்தான் 9வது பாடலில் நாம் பார்க்கின்றோம். 10வது பாடலும் பாடான் திணையில தான் வருது. 10வது பாடல் உம்பர் நாடிம்பர் விளங்கியாங்கெங்கும் ஒளி வளர் திருமணி சுடர் கான்று எம்பிரான் நாடம் செய் சூழலங்கெல்லாம் இருட்பிழம்பர ஏரி கோயில் வம்புலாம் கோயில் கோபுரம் கூடம் வளர்நிலை மாட மாளிகைகள் செம்போனால் அரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. இதுவும் பெருமானோடைய, அதாவது பாடான் திணையில வரும். ஆனால் பெருமானோடைய வீரம் ஏன் அப்படின்னா பெருமான் நம்மை அதாவது இந்த உலக இந்த பூமியை மட்டும் இல்லாமல் மேல் உலகம் கீழ் உலகம் எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதி நிறைந்த வீரனாக இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நாம இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஏன்னா பெருமானோடைய வீரம் அப்படின்னு சொல்றது நாம இன்னைக்கு வார்த்தையிலையோ அல்லது ஒரு எண்ணத்திலேயோ கூட அடக்க முடியாதது, அனைத்தையும் கடந்து நிற்பது அப்படிங்கிற ஒரு குறிப்பு நாம இந்த இடத்துல வச்சு உணர வேண்டும். ஆக இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான, அதாவது பாடான் திணையில தான் அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா பெருமானுடைய வீரம் அப்படிங்கிறதையும் அவருடைய கருணை அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம். இப்போது நிறைவாக வரக்கூடிய பாடல் 11வது பாடல், அதாவது இது வந்து திருக்கடைக்காப்பாகவும் அமைந்திருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். இருந்தீரை தரள பறவை சூழகலத்து எண்ணிலம் கண்ணில் புன்மாக்கள் திருந்துயிர் பாருவ தறிவுரு கருவூர் துறை வளர்த்தீந்தமிழ் மாலை பொருந்தரும் கருணை பரமர்த்தம் கோயில் பொழிலகங்குடைந்து வண்டூரங்க செருந்தி நின்றாரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. ஆக இந்த பாடல் நமக்கு இந்த சிந்தனைக்கு காரணமாக இருந்த பாடல் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அதனால தான் நிறைவு பாடலோடு முடிக்கிறோம். ஆனால் இந்த முழு பதிகமுமே நமக்கு இந்த திணை குறிப்பு புறத்திணையில் மிக அழகாக அமைகின்றது. அவருடைய 6 தீர்த்த நீர் அப்படிங்கிற குறிப்பில் பார்த்துட்டோம், நாடு அண்டங்கள்ங்கிற குறிப்பில் பார்த்துட்டோம், நகர் என்பது புவனம்ங்கிற குறிப்பில் பார்த்துட்டோம், மாலை அப்படிங்கிறத பனிமலர் சோலை என்று பார்த்துட்டோம், யானை அப்படிங்கிறத மால் விடை என்று பார்த்துட்டோம், குதிரை என்பதை நந்திகை முழவம் அந்த குறிப்பில் பார்த்துட்டோம், பெருமானோடைய வெற்றி கொடியை பார்த்துட்டோம், முரசு என்பதை துந்துபி மொந்தை முழவம் எல்லாத்தையும் வச்சு நாம் பார்த்துட்டோம். ஆக பெருமானோடைய கருணை தான் அங்கே மலையாக இருப்பது, அவருடைய ஆணை தான் நிறைவு பாடலாக அமைந்திருப்பது, பெருமானுடைய திருவடியில நாம சேர்ந்திருப்பது திண்ணம் அப்படிங்கிற ஆணையோடு இந்த துறைவளர் தீந்தமிழ் மாலை என்ற பொழிவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அற்புதமான ஒரு பதிகத்தை நமக்கு கருவூர் தேவர் அருளி செய்திருக்கின்றார் என்பதை அண்ணாமலையார் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த குறிப்பு இதை மேற்கொண்டு விரித்து செல்லலாம். ஆனால் நாம் இதோட இப்போதைக்கு இந்த பொழிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.